வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கணும். இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்குகளில் நியூஸ்களில் எல்லாம் ஒரு விஷயம் பரவலாக போய்கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அருகில் நான் இருக்க மாட்டேன் என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சைக்கிள் கட்சியின் தலைவரும் யாழ்ப்பாணத்தில் ரவுடிகளை வளர்த்து அடியாட்கள் மூலமாக அரசியல் செய்ய சிந்திப்பவருமாகிய கயந்திரமார் பொன்னம்பலம் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறாராம் முழு ஊடகங்கள்லையும். என்னென்னா இந்த ஊடகங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. உண்மையாகவே பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது இவ்வளோ நாளும் கயேந்திரகுமார் எம்பி சம்பந்தமாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை பற்றி அதை பார்க்குறதே இல்லை. அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஃபோட்டோவை போட்டு அவர் சம்பந்தமான எந்த நியூஸும் இல்லாட்டியும் ஒரு மூலையிலையாவது டாக்டர் அர்ச்சுனான்ற ஃபோட்டோவை போட்டு தான் நியூஸ் போடுற இந்த ஊடகங்களுக்கு வைத்தியர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலம் என்ன செய்தவர்ன்னு தெரியாது. ஒருத்தருங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து போட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தலையை ஆட்டி கொண்டு தான் வீடியோ போடுவார் அரைவாசிக்கு. அவர் போட்டுக்கொண்டிருக்கிறார் அர்ச்சுனா எம்பியின் ஆசனத்துக்கு ஆப்படித்த கயேந்திரகுமார் எம்பி என்று போட்டு ஒருத்தர் போட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நான் யோசித்தேன், நான் இப்படியான ஒரு மனநலம் கொண்டினாக்கிற வீடியோக்களை பார்க்க அதை பார்க்குற அந்த சமூகம் எப்படி இருக்கும் உண்மையாக யோசிச்சு பாருங்கள். அவை ஆதரிக்கிறார்களும். ஆனால் அதுக்கு கீழே நிறைய பேர் கொமெண்ட்டை பார்த்தேன்னா உண்மையாகவே தாறுமாறாக கிழிச்சு தான் போட்டிருக்காங்க. அவருக்கு அந்த கொமெண்ட்கள் வாசிக்கிறதுக்குரிய அறிவு இருக்கோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் பிள்ளையா சொல்லல. இந்த கயேந்திரகுமார் எம்பியுடைய பக்கத்தில் இருக்கிற சம்பந்தமான ஆசனத்தில் பக்கத்தில் இருக்கிற சம்பந்தமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 மாதங்களுக்கு முதலே டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு ஒரு சரியான விஷயத்தை அறிவுறுத்தலாக சொல்லியிருந்தவர். நான் இவருக்கு பக்கத்தில் இருக்க விரும்பலை. ஒன்று என்னுடைய ஆசனத்தை எங்கேயாவது நல்ல ஒரு மனுஷருக்கு பக்கத்தில் மாற்றித்தாங்க, இல்லைன்னு சொன்னால் இவரை வேறு எங்கேயாவது மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை 2 மாதத்துக்கு முதல் வச்சுருந்தவர். அதுக்கு பிறகு திரும்ப நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முதல் இவருக்கு பக்கத்தில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, அதால் இவற்றை ஆசனத்தை மாற்றித்தாங்கோ அல்லது என்ன எங்கேயாவது மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தவர். இந்த பாராளுமன்றத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனாக இருந்தானே, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தானே கதைக்கிற விஷயங்கள் பாராளுமன்ற கன்சார்ட்டில் பதிவு செய்யப்படும். அது எங்களுக்கு விளங்கணும். அப்போ அந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். மற்றது பாராளுமன்ற உரைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த கேவலங்கட்ட மீடியா புளியா நினைச்சு கொள்ளாதவங்க இந்த வார்த்தை பிரிவாங்க. நான் ஒரு மனுஷரை தனிப்பட்ட ரீதியில் தாக்க விரும்பலை. ஆனால் இந்த ஊடகங்கள்ன்றது தமிழ் மக்களாக இருந்தானே எந்த மக்களாக இருந்தானே நம்பி பார்க்குற ஒரு விஷயம். உண்மையை சொல்கிறாங்க, இதுதான் நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு இப்போ அண்மையிலையும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சொல்லியிருக்கிறார், அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய மக்கள் இயக்க முன்னணியின் செயலாளர் தங்கை கௌசல்யா அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வர இருக்கிறதால இந்த ஆசனத்தை கயேந்திரகுமார் எம்பிக்கு மாற்றி தர சொல்லியும் அவர் சம்பந்தமான அவற்றை பழக்க வழக்கங்கள் நல்லதாக தெரியலை, அதால் ஒரு பெண்ணை இதுக்கு பக்கத்தில் இருத்த எனக்கு விருப்பம் இல்லை, அதால் நீங்கள் இந்த ஆசனத்தை வேறு எங்கேயும் மாற்றித்தாங்கோ அல்லது அவரை எங்கேயாவது மாற்றி விடுங்கன்னு சொல்லி வைத்தியர் அர்ச்சுனா மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன் என்ற அறிவு கட்டின வகையில் இந்த வைத்தியர் அர்ச்சுனா என்ற கோரிக்கைகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அது ஒரு விசாரணையாக எடுக்கப்பட்டு நேற்றைய தினமாக முந்தின நினைக்கிறேன் திரும்பவும் சொல்லியிருக்கிறார். கயேந்திரகுமார் சம்பந்தமாக தன்னை தூசண வார்த்தைகளால் பேசினதுக்கு இங்கே ஆதாரங்கள் இருக்குது. பாராளுமன்ற சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்து அவருக்குரிய நடவடிக்கை எடுங்கோ, அவரை அந்த குழுவில் இருந்து, அதாவது பாராளுமன்ற குழு ஒன்றில் இருந்து அவரை நீக்க வேணும், ஒழுக்காற்று குழுவில் இருந்து அவர் அதுக்கு தகுதியானவர் இல்லை என்ற விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்லியிருந்தவர். அப்போ இந்த கயேந்திரகுமார் தான் சரியாக இறுகிட்டேன், தான் சரியாக அவமானப்பட போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கடிதத்தை எழுதி தன் அடிவரடிகள்கிட்ட கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுங்கொண்டு. அவையும் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், எந்தெந்த ஊடகமெல்லாம் காசு வாங்கி போட்டு கூவுமோ அந்தந்த ஊடகங்கள்ட்ட எல்லாம் இந்த கடிதங்களை கொடுத்து கயேந்திரகுமார் எம்பி அர்ச்சுனா எம்பிக்கு அருகில் இருப்பதை தவிர்த்து கொள்கிறதுக்கு விரும்புகிறார் அல்லது ஆசனத்தை மாற்றி கொடுக்கும்படி சொல்லுகிறார் என்று சொல்லி இதை பப்ளிசிட்டி பண்ணோம். இது 4 மாதத்துக்கு முதலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் பாராளுமன்றத்தில்
இவர் எனக்கு பக்கத்தில் வேண்டாம், ஒன்றை என்ன மாற்றி விடுங்கோ, இல்லையண்டா இவரை எங்கேயாவது தூக்கி எறியுங்கன்னு சொல்லி மிக தெளிவான முறையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது இன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கு கயேந்திரகுமார் அவர்கள் தனக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்று பாராளுமன்றம் நடவடிக்கை எடுத்தால் தன்னுடைய இது மரியாதை இல்லாமல் போயிடும் என்று சொல்லி அதை காப்பாற்றுறதுக்காகவும் அதை என்ன சொல்கிறது, விழுந்தாலும் மீசையில் மண் முட்டையில் என்று சொல்லுவாங்க, அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி போட்டு அந்த கடிதத்தை முகப்புத்தகத்தில் போட்டு விட்டுருக்கிறார். அந்த முகப்புத்தக கடிதத்தை கொப்பி பண்ணி கயேந்திரகுமார் எம்மின்ற இந்த தண்ணி அடித்து போட்டு ஒரு சிலர் தெரிந்தானே இந்த வைத்தியருக்கெல்லாம் கோல் எடுத்து கதைச்சு அப்படி இப்படி என்று கத்திக்குள்ளர் நாக்களுடைய சின்ன சின்ன பாலுகள் இருக்குந்தானே எல்லாம் ஃபேஸ்புக்குகளில் அந்த கடிதங்களை ஏதோ பப்ளிசிட்டி பண்ணி ஏதோ முதல் சரித்திரத்தில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி ஏற்கனவே அந்த சொல்லி போட்டு இவர் பக்கத்தில் இருக்கலாதுன்னு சொல்லி, அதை விட அவர் இன்னும் ஆழமாக சொன்னது கிட்ட இருக்க மணக்குதுனால இருக்கலான்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் அவர் தனக்கு விருப்பமில்லை இவருக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு 3 மாதமாக சொன்ன விஷயத்த ஒரு நாள் அவர் வாயை திறந்து ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு இதில் இருக்க விருப்பம் இல்லை, இடத்தை மாற்றி தாங்கொண்டு அவர் கடிதம் கொடுத்ததை ஏதோ இன்றைக்கு முதல் நடந்த மாதிரி. அதுக்கு இப்போ என்ன பிரச்சனைடா, எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் 3 மாதமாக கத்தி கொண்டிருக்கிறார், இவருக்கு பக்கத்தில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்ட்டு அதை பாராளுமன்றத்தில் எத்தனையோ முறைகளில் சொல்லியிருக்கிறார். ஏன் அதை விசாரிக்கிறீங்க, இல்லை என்னையாவது எங்கேயாவது நல்ல ஒரு எம்பிக்கு பக்கத்தில் மாற்றி விடுங்கோ, நல்ல ஒரு மனுஷனுக்கு பக்கத்தில் மாற்றி விடுங்கோன்னு அந்த 3 மாதமாக கெஞ்சி கொண்டிருக்கு. இப்போ இந்த 3 மாதமாக அந்த கத்துறதுக்கும் அவர் கேட்குறதுக்கும் உரிய பதில் கிடைக்க போகிற நேரத்தில் இவர் தன்னை கொண்டு போய் வேறு எங்கேயாவது போட போகிறாங்க அல்லது அவர் எங்கேயாவது மாற்றி விட போகிறாங்க அவர்கிட்ட கோரிக்கையை கேட்டுன்னு தெரிஞ்ச உடனே இவர் தனக்கு இந்த கோரிக்கையால் தான் தனக்கு தண்டனை வழங்கப்பட்டது இல்லை தன்னுடைய இடம் மாற்றப்பட்டதுன்னு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவங்க தையட்டியில் தான் அரசியல் செய்கிறாங்களேன்னு பார்த்தா மயிலட்டியில் போய் இப்போ அரசியலையும் செய்ய தொடங்கிட்டாங்களேன்னு பார்த்தா இவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிற கதிரையிலையும் ஒரு தீர்ப்பு வார நேரத்தில் சரி எங்கேயோ ஒரு இடத்த மாற்றி விட போகிறாங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா மாத்திர இடத்த போயிருங்கவன், அதுலேயும் என்ன செய்ய ஒழிக்கிறாருன்னு சொன்னால் ஐயோ நான் தான் கேட்டு இந்த கதிரையை மாற்றினான். இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு விஜய்கிட்ட போய் கதைச்சி போட்டு நான் தான் விஜய்கிட்ட கதைச்சி போட்டு எல்லாத்தையும் செய்தனான் என்று சொல்ல போகிற மாதிரி இப்போ சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி நாங்கள்லாம் இலங்கை தமிழருடைய தீர்வுகள் மாகாண சபையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம், எல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பாராளுமன்ற பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எவ்வளவுக்கு இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய இயலாமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறான். இப்போ இவன் இயலாமைகள் இப்படித்தான் வெளிப்படுத்தப்பட்டது. வைத்தியர் அர்ச்சுனா சொன்ன மாதிரி விடுதலை புலிகளை கடைசி நேரத்தில் அவருடைய தகப்பனார விடுதலை புலிகள் தான் அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பார்கள் என்ற அந்த மன ஆதங்கத்தில் தான் கடைசி நேரங்களில் தொலைபேசியில் கட் பண்ணி வச்சு இப்படியான விஷயங்களை இவர் செய்தவர்ன்ற மாதிரி தான் இப்போவும் கடைசி நேரத்தில் தனக்கு ஒரு ஆப்பு இருக்க போது தண்டை கதிரையை தூக்கி எறிய போகிறாங்களா அங்கால எங்கேயோ என்ற உடனே ஒரு கடிதத்தை எழுதி ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு கைப்பிள்ளைகளே ஒருக்கா பப்ளிசிட்டி பண்ணி விடுங்கன்னு கைப்பிள்ளைகள் எல்லா இடம் இருந்து கூவுது குளறுது கத்துது. கைப்பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, 24 மணித்தியாலமும் போதையில் இருக்கிற ஆட்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ இவை சொல்லுறது தான் அவைக்கு அருள் வாக்கு பொன் வாக்கு. அப்போ அந்த பொன் வாக்கையும் அருள் வாக்கை நிறைவேற்றுறதுக்கு இவைக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. 3 மாதமாக அர்ச்சுனா ராமநாதன் இதைத்தானே கேட்டவர், இன்றைக்கு இவர் கேட்குறாரு இது முட்டாள்தனம் என்று மக்கள் யோசிக்க மாட்டினமோ அல்லது இது ஒரு பொய்யான நியூஸ் என்று சனம் யோசிக்காதோன்னு சொல்லி சிந்திக்கிற அளவுக்கெல்லாம் கைப்பிள்ளைகளுக்கு அறிவில்லை. எல்லாம் உடகிக்கொள்ளுங்க. கைப்பிள்ளைகளுக்கு ஜென்ரல் நாலேஜ் அதாவது பொது அறிவு இல்லை. என்னென்னு சொன்னால் இது 3 மாதமாக பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் இவருக்கு பக்கத்தில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை என்னந்தால் வாதாடி கொண்டிருக்கு. இன்றைக்கு இவர் இப்படி சொல்லிக்க மக்கள் யோசிக்க மாட்டினமே, எல்லாரும் இப்போ அவர்கிட்ட நியூஸை பார்க்கணும், அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். 3 மாதமாக இதுக்காக தானே அந்த ஆள் போராடி கொண்டிருக்கு, இந்த ஆளுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு அந்த ஆள் சொல்லி கொண்டிருக்கு. அதை விட தன் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினரையும் அதுக்கிட்ட இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்கிட்ட இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு தானே சொல்லுது. இவர் கெட்ட வார்த்தையெல்லாம் கதைக்கிறது, என்னால் அதை கேட்கல அவ கிடக்கிட்டு தானே அந்த ஆள் சொல்லுது.
இப்போ 3 மாதமாக ஒருத்தன் இதே விஷயத்தை காய்ச்சி கொண்டிருக்கு. இவர் இன்றைக்கு வந்து தான் மாறுறேன்னு சொல்லி கதைக்கிறது வந்து இப்போ அவர் கதைக்கலாம், நாங்கள் கதைக்கிறது மக்கள் வந்து இவங்களும் ஒரு அறிவில்லாமல் கதைக்கிறாங்களேன்னு யோசிப்பினம் என்ற அறிவெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஏனெண்டா காலையில் எழும்பின உடனே அவைக்கு என்ன சொல்லப்படுதோ அதை செய்வினம், பின்னேறம் அவை என்ன கதை செய்வேன்னு தெரியாது. விடிய எழும்பி திரும்ப என்ன செய்வினம்னு சொன்னால் விடிய ஒரு புது நியூஸ் சேவை போட்டிருப்பினோம், அதை கதைப்பினோம். அதால் பகுத்தறிவாக்களுக்கு இல்லை, அதால் பகுத்தறிவும் இல்லை, நிதானமும் இல்லை. அப்போ விடிய எழுப்பினோடனே நேற்று என்ன செய்துனாங்கன்னு தெரியாது. இப்போ இந்த படங்களில் நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு என்ன நடந்தது கேட்குற மாதிரி சைக்கிள் கட்சியில் இருக்கிற சிலர் வந்து உண்மையாக உணர்வோடு இருக்கணும். அந்த உணர்வை எங்கே காட்டுறேன்னு தெரியாமல் சைக்கிள் கட்சியில் போய் காட்டி கொண்டிருக்கணும். அது காலம்தான் பதில் சொல்லணும். அவையில் நான் விமர்சிக்க வரையில், சைக்கிள் கட்சியை ஆதரித்து கொண்டிருக்கிற பொதுமக்களையும் விமர்சிக்க வரையில். ஆனால் எந்த ஒரு கட்சியையும் யாரும் ஆதரிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. என்ற கருத்து என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக ஒரு கட்சி எங்களை ஏமாத்துது, தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கட்சியை ஆதரிக்கிறோம்ன்றேக்க நாங்கள் முட்டாள்கள்ன்றதான் அர்த்தம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நம்பினாலும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாங்கள் வந்து இப்போ பாருங்கள், 500 அரசாங்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் விளங்கி கொண்டுட்டினோம். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டு நான் நினைக்கிறேன், விளங்கி கொண்டுட்டினோம். அனுரா வந்து ஒரு டேட் போன பிஸ்கட் உண்டு. சரி, அப்போ அதுக்கு பிறகு இவங்க இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை பிடிச்சி தாங்கள் முன்னேறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி புதுசாக ஏதாவது சிந்திக்கணும். இப்போ சைக்கிள் கட்சி ஏமாத்துது, சைக்கிள் கட்சி ஒன்றையும் பெற்றுக்கொள்ள விடுதில்லை என்று தெரிஞ்சதுக்கு பிறகு ஏன் திரும்ப அதில் நிற்கிறீங்கள்? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்க.